அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் விருச்சிகம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த விருச்சிகம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் திசை மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். அதாவது நிறைய பிரச்சனைகளிலிருந்து உங்கள் எண்ணங்களும் சரி, உங்கள் வாழ்க்கையும் சரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. இனம் புரியாத ஒரு கவலை, மனதில் இருந்து வந்த கவலை, எதிர்பார்த்தவர்களிடந்து ஒரு நல்ல செய்தி வரல அல்லது நல்லது நடக்கலைன்ற ஒரு வருத்தம், பிள்ளைகள் தொடர்பான கவலை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறப்போகுது. இந்த செவ்வாய் ராசியிலே இருந்து ஆட்சி பெற்று இருக்கிறது மேக்சிமம் நன்மை தான். தைரியமாக இருப்பீங்க, வேகமாக செயல்படுவீங்க. ஆனால் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. விவேகமான முடிவுகளை மட்டுமே எடுக்கணும். செவ்வாயை பொறுத்தவரை ஆட்சி பெற்று இருக்கிறது 6ஆம் அதிபதியாகவும் வராரு. அதனால நீங்க கோபமா அல்லது வேகமா அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுறீங்கன்னா கூட அது கொஞ்சம் மன வருத்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும். அதனால சில உறவு நிலையில சில சிக்கல்களும் ஏற்படும். அதே போல கடனுடைய அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. 6 செவ்வாய் ஆட்சி பெறுறது நன்மை தீமை ரெண்டும் கலந்த பலனை கொடுக்கும். ஒரு கலவையான பலனை கொடுக்கும் இந்த செவ்வாயை பொறுத்தவரை ராசியில் இருக்கிறது. ஆனால் தைரியமாக போல்டாக தயங்கி நின்ற காரியத்தில் இறங்கி செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது கோபம், வேகம், அவசரப்பட்டு செயல்படுறதை மட்டும்தான் தவிர்த்துக்கணும். மற்றதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் உடல்நல விஷயத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு வராது. ஏனென்றால் இந்த சனி 5ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று இருந்ததுனால ஹெல்த் பாதிப்பு, குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, அதே போல் மூட்டு பாதங்கள் வலி, அல்சர் ப்ராப்ளம், இதெல்லாம் கடந்த சில மாதங்களில் இருந்தது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சரியான மருத்துவம் கிடைச்சி அது குணமாகும். ஏனென்றால் குரு பார்வையில் சனி இருக்கு 5ஆம் இடத்துல. 5ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்று 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது நன்மை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அந்த வகையில் உங்களுக்கு நோய் நீங்கும், ஆரோக்கியம் ஏற்படும், பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் நீங்கும். இந்த சனி வக்கரமாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது நெகட்டிவ் தான், அது பாதிப்பு கொடுக்க தான் செய்யும். ஆனாலும் இந்த குரு பார்வை மற்றும் அந்த வீடு கொடுத்தவன் குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால பாதிப்பை சமாளிக்கக்கூடிய அளவிலேயே இருக்கும், அல்லது பெரிய அளவுக்கு துன்பம் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளும் ஓய்ந்து விடும். அதே போல உங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்க டஃப் கொடுத்தவங்க, ஆனால் உங்களுக்கே கடந்த சில மாதமாக டஃப் கொடுத்துருப்பாங்க சில உறவினர்கள், அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள், அண்டை அயலார்கள். தேவையில்லாத பகை, தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் வாசல் தேடி வந்திருக்கும். அதில் மன வருத்தங்கள், மன உளைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க. அது இந்த மாதத்தை பொறுத்தலேருந்து விலக போகுது. இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆனாவே உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விலகிடுவீங்க. அதாவது நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அந்த தேவையில்லாத பகை, தேவையில்லாத வம்பு வழக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கும். அதில் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது உங்களை எதிர்த்தவர்கள் கூட உங்ககிட்ட அடங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வழக்குகள் இருக்கீங்கன்னாக்க வழக்குகளில் வெற்றி ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக கிடைக்கும் இந்த மாதத்தோட இறுதியில். அதே போல் இருக்கிற இடத்துல வேலையில் சில உத்தியோகம் தொடர்பான நெருக்கடிகள், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷனில் தவிப்பவர்களுக்கு இந்த மாதம் முடியும் போது ஓரளவுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் ஆவீங்க நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு. அதாவது உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவங்க வேலை கூட நீங்கள் எடுத்து போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த சனி இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் 5ஆம் இடத்துல. அதற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுக்கிட்டு ஓட்டுவீங்க. எங்கே வேலையை விட்டு எடுத்துடுறாங்களோ அப்படின்ற பயம் இருக்காது, வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க. அல்லது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சமாளித்து வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதன் அடிப்படையில் வருமானம்லாம் ஆஸ் யூஷுவலாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. சுப கடன்களும் சில பேருக்கு ஏற்படும். வீடு, சொத்து, வாகனம் சம்பந்தமான கடன்கள், விரயங்கள், ஆபரண சேர்க்கை, வண்டி வாங்குறது, அல்லது வண்டியில் செலவாகி வேற வண்டி மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஒரு கலவையான மாதம் தான். ஆனாலும் கடந்த சில மாதமாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு முடிவுகளும் கிடைக்கும். அந்த வகையில் திசை மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். இப்போ 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கு. ஆட்சி பெற்று இருக்கிறது நன்மைதான். வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் உண்டு. வாழ்க்கை துணையுடன் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏனென்றால்
உங்களுக்கு இந்த ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சூரியனும் இருக்கு. மாதத்தோட முதல் 17 நாள் சூரியன் இருக்கும். செவ்வாயோட பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கு. நீங்க வாழ்க்கை துணைவரை நேசிப்பீங்க. ஆனாலும் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து ஒரு இடைவெளிகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். சில பேருக்கு வந்து புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. காதல் போன்றவை, இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக காதல் போன்றவை ஏற்படும். அல்லது உங்ககிட்ட வந்து நீண்ட நாளாக பழகிட்டு இருக்கிறவங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ சுக்கிரன் பலமா இருக்கிறது நல்லது. சூரியன் வந்து 12ஆம் பாவகத்தில் இருந்து நீசபங்கமாகிறது ஒரு நிலையில வந்து தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் இடையூறுகள், இடைவெளிகள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். தூக்கம் இல்லாம கூட வேலை பார்ப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பாதைகள் மாறக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த நேரத்துல. அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க சில நியூ ரிலேஷன்ஷிப்பால பாதை மாறலாம். அதாவது சில பேருக்குலாம் வந்து புதிய உறவால் மகிழ்ச்சியும் ஏற்படும். அந்த புதிய உறவு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். சூரியன் வந்து நவம்பர் 17ஆம் தேதி வரலும் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கும். அதன் பிறகு ராசியிலேயே வந்து பயிற்சி ஆகுது. விருச்சகத்திலேயே சூரியன் இருக்கும். புதன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து ராசியில தான் இருக்கு. 8 குடியவன் ராசியிலேயே இருக்கு. அது போல இந்த புதனை பொறுத்தவரையிலும் நவம்பர் 9ஆம் தேதி வக்ரமாகி அப் டு நவம்பர் 24ஆம் தேதி வரலும் வக்ரகதியில் தான் இருக்கும். இந்த புதன் வக்ரமாகிறது வந்து ஒரு வகையில விருச்சக ராசிக்கு நல்லதுதான். 8 குடியவன் மற்றும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ராசியில இருந்து வக்ரம் பெறும்போது திடீர்னு பண வரவை ஏற்படுத்தும். திடீர்னு யார்ட்டையாவது நீங்க கொடுத்து வச்சிருந்த பணம் திடீர்னு வரும். அதே போல லாபங்கள் ஏற்படும். இந்த மாதத்தோட மத்திய பகுதியில சில பேருக்குலாம் லாபஸ்தானாதிபதி வக்ரமாகும் போது திடீர்னு தொழில கூட கூடுதலான லாபங்கள் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அல்லது புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபங்கள் வரும். அல்லது நீங்க யார்ட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் கைக்கு வரும். அல்லது கடன் கேட்டிருக்கீங்கன்னா கூட கடன் இமிடியட்டா கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் மாதத்தோட மத்திய பகுதியில புதன் வக்ர காலத்துல ஏற்படும். அதே போல வக்ரம் இல்லாத நேரத்துல நவம்பர் 9ஆம் தேதி வரலும் ராசிலேயே புதன் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஏதாவது பேசக்கூடாது. கொஞ்சம் வந்து எதிர்மறை எண்ணங்களும் கொஞ்சம் வரும். அதனால கோபம், அதனால அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுறீங்கன்னாக்க அது வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதனால புதன் வந்து வக்ரமாகாமல் ராசியில் இருக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் நிறையவே வரும். அதாவது எதிர்மறையா யோசிப்பீங்க. இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு ஒரு பயம். வாழ்க்கை துணையவரை விட்டு சில பேர் விலகி இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலையே, வேற ஏதாவது வழக்கு ஏதாவது போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கும். சில பேருக்கு உங்ககிட்ட நல்லா பழகிட்டு பிரிந்து போனவர்கள், அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த உறவு நம்ம கிட்ட கைக்கு வருமா, அவங்க பேசுவாங்களா அப்படின்ற எண்ணங்கள் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். நவம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த பயம் போகும். பெரிய அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது. அதே போல நீங்க விரும்பிய ஒருத்தர் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அந்த வகையில எதிர்பாலினரால் மகிழ்ச்சி உண்டு. ஸோ சில பேருக்கு அந்த எதிர்பாலினர் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சூரியன் வந்து ராசியில வர்றதும் வந்து பாத்தீங்கன்னாக்க நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து சூரியன், செவ்வாய், புதன் சேர்க்கை இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் தொழில் சிந்தனைகள் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் பெரும்பாலும் தொழில் சிந்தனை இருக்கும். கோபம் இருக்கும், டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் குரு வந்து உங்களுக்கு 9ஆம் பாவகத்துல உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது நல்லது. 2 குடியவன் மற்றும் 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்லாவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுவீங்க இந்த மாதத்துல. அல்லது உங்க இல்லத்திலேயே கூட ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் பிள்ளைகள் சம்பந்தமான மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு உடலான தொந்தரவு போன்றவை இல்லாம மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே போல பிள்ளைகள் வகையிலையும் சுப காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். அதுவும் பாசிட்டிவான விஷயமாவே இருக்கும். இந்த 9ஆம் பாவகத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால தந்தை வழி ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. அதே போல சில பேருக்கு சொத்துக்கள் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, குருவும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்பந்தமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. விற்கிறதா இருந்தாலையும் ஒரு பழைய சொத்தை விற்கணும், விற்கவே முடியலன்னா கூட அது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதுவுமே பாசிட்டிவ். குரு இருக்கிறது நல்லது. அதே போல இந்த சூரியன் ராசிக்கு 12ல இருக்கிறதும் சரி, ராசியில சூரியன் வர்றதுமே நெகட்டிவ் தான். அதே போல செவ்வாயால வந்து நன்மை தீமை கலந்ததாகவே இருக்கும்.
மேலும் வந்து புதனுமே வந்து வக்ரம் ஆகாத போது நெகட்டிவான சூழ்நிலை தான் இருக்கு. ஒரு பாதி நன்மையும் பாதி தீமையும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. நம்மளுடைய செயல்பாடுகள் தான் எல்லாத்துக்குமே. நம்ம செயல்பாடுகளை செம்மைப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து துன்பம் இல்லை. அந்த வகையில எதிலையும் ஒரு நிதானமாக பொறுமையாக செயல்படும் போது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்த பாதிப்பும் இல்லை, வெற்றிகள் உண்டு. கண்டிப்பாக தன் முயற்சியால ஜெயிக்க போறீங்க. எதுலேயும் ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்து போல்டா இறங்கி சாதிக்கக்கூடிய மாதம் தான் விருச்சக ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இங்க வந்து விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் ஏற்படும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. உடல்நலத்துல பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது, கவலைப்பட தேவையில்ல. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலையில இடமாற்றங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுல மாதத்தோட பிற்பகுதியில வாய்ப்பு இருக்கு. அதனால மாதத்தோட பிற்பகுதியில வேணா நீங்க புதிய முயற்சிகளை செய்யலாம். அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. வாழ்க்கை துணை ஒரு வகையில் ஆதாயங்கள் வரும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில எதிர்பாலினர் உறவு புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த எதிர்பாலினர் உறவால் மகிழ்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் ஒர்க் ப்ரெஷர் நிறையவே இருக்கும், டென்ஷன் இருக்கும். அவசரப்பட்டு வேலையை விட்டுடக்கூடாது. இருக்கிற இடத்துலயே கூட பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாதத்தோட கடைசியில வக்ர நிவர்த்தி ஆகுது, நவம்பர் 28 சனி. அதனால அதன் பிறகு உங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே எடுங்க, அதுதான் நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கோபத்தால, ஆனாலும் பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில சச்சரவுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு பெருசாக இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை ஃப்ரீயா இருக்க போறீங்க. உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தவங்க, தொல்லை கொடுத்தவங்க, அண்ட அயலார்கள் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய சக பணியாளர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் கைகூடும் அல்லது புதிய காதல் ஏற்படும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய வாய்ப்பும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு நிலை நல்லாவே இருக்கும், பிரச்சனை பெரிதாக இல்லை. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அது அவ்வப்போது சரியாகிடும், அது சிறப்பானதாகவே இருக்கும். வேலை விஷயமா அல்லது தொழில் விஷயமா நீங்க புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தோட இறுதியில ஏற்படும். சில பேருக்கெல்லாம் வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாதத்தோட இறுதியில. சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாயங்கள், சொத்து வாங்குறது போன்றவையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கும், உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களாவது நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் உங்க ராசிக்கு 12லையும் ராசிலையும் இருக்க போறாரு. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை மீடியா சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, கான்ட்ராக்டு, கட்டுமானம், கட்டிடவியல், உணவு சார்ந்த துறை, அரசு பணியில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், இன்சூரன்ஸு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, வக்கீல், இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். முத்துக்குமரனை வழிபாடு செய்யுங்க, அதாவது பழனி முருகனை வழிபாடு செய்யுங்க, முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.